சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இப்போ 1 கொரிந்தியர் 12:29-30 வாசியுங்கள். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் மரங்கள் உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்ப 31ஆம் வசனம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும். போதும். எல்லாரும் அழகாக சொல்லப்படவில்லையா? எல்லாரும் அப்போஸ்தலரா? எல்லாரும் தீர்க்கதரிசி சொல்றாங்களா? எல்லாரும் போத ஊழியம் செய்யறாங்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்யறாங்களா? எல்லாருக்கும் குணமாக்கம் வர இருக்கா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். ஆகவே நாட வேண்டியது, தேவனே எனக்கு ஆவியின் வரத்தை தாரும் என்று ஜெபிப்பது தவறு இல்லை. அது நம்முடைய கடமை. என்னை அபிஷேகித்து கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால், ஆவியின் அந்நிய பாஷை வரத்தை கொடுக்க சித்தமாக இருந்தால், குடுமையா அந்த 9 வரங்களிலே குடுமையா ஒரு வரத்தை என்று கேட்பதில் எந்தவித தவறும் இல்லை. எந்த வரத்தை நமக்கு கேட்பது நம்முடைய கடமை, எந்த வரத்தை நமக்கு கொடுப்பது என்பது யாருடைய சித்தம்? கர்த்தருடைய சித்தம். வசனம் 11 அழகா சொல்கிறது, தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆகவே ஒரு கிருபை வரத்தை உடையவர்கள் மற்றவர்கள் இல்லாதிருக்கும் பொழுது அவர்களை குறைவாக எண்ணி விடாதீர்கள். ஏனென்றால் அவருக்கு ஆவியானவர் வேறொரு கிருபையை, ஒரு அழகான ஒரு வரத்தை அவர் கொடுத்திருக்கலாம். அதனாலே we have to மற்றவர்களை நியாயம் தீர்க்காதிருங்கள் என்று அதுதான் வேதம் அழகாக சொல்கிறது. அதே சமயம் நீங்கள் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று உங்களுக்குள் இருந்து இருப்பீர்கள் என்றால் வரம் மேக்ஸிமம் 1 or 2 கிரியேட் செய்யும். சில 9 வரம் கிரியேட் செய்யும். போஸ்ட் ஊர்ல எல்லாம் பார்ப்பீர்கள், எச்சரிக்கை. அப்பொழுது உங்களுக்கு இந்த வரத்தை கேளுங்கள், ஆவிகளை பகுத்தறிய வரத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா என்று. டிசன் தி ஸ்பிரிட். ஊழியக்காரர்களா சொல்லுகிறார்களா, தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, டிசன் தி ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அது ஒன்றோ ரெண்டோருக்குள் கிரியேட் செய்யலாம். ஆனால் நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்வீர்கள் என்றால், அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், ஆவின் கனி எத்தனை? ஐயோ இல்லைங்க. ஆவின் கனி 1, அதன் சுவை 9. அழகாக சொல்கிற ஆவின் கனியோ என்று சொல்லிவிட்டு 9 சுவைகளை சொல்கிறார். என்னென்னதை பார்க்கிறோம்? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த 9 குணங்களும் ஒரு அபிஷேகப்பட்டவனுக்குள் கண்டிப்பாக காணப்பட வேண்டும். வரங்களிலே 1 or 2 காணப்படும். ஆனால் அபிஷேகப்பட்ட சொல்ல விசுவாசிக்குள் இந்த 9 குணங்களிலும் காணப்பட வேண்டும். ஆனால் ஒன்று குறைந்தும் ஒன்றும் குறைவாக இருக்கலாம். ஒரு 80% இருக்கலாம், 20% இருக்கலாம். ஆனால் இந்த ஆவின் கனி அனைத்து சுவையும் அவனுக்குள் கண்டிப்பாக இருந்தே தீர வேண்டும். அதிலும் இந்த கனியின் சுவைகளில் முதன்மையான அன்பு இல்லாவிட்டால் அந்நிய பாஷை மற்ற வரங்களும் எல்லாம் இருந்தும் வீண் என்று 1 கொரிந்தியர் 13 நாம் காண்கிறோம். இரண்டாவதாக உணர்வுகள். 1 பார்த்தோம் அபிஷேகத்தின் பொழுது அந்நிய பாஷை, இரண்டாவதாக உணர்வுகள். இதனைத்தான் கடந்த வாரம் என்னுடைய செய்திலேயே எத்தனை பேர் அவருடைய தொடுதலை அறிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். தேவனின் பிரசன்னம் அல்லது தொடுதல் நம்மையோ அல்ல சூழையோ நம்மையோ உணரும் பொழுது ஒரு இனம் தெரியாத உணர்வினால் நாம் சரீரத்திலும் ஆவிலும் உணர்கிறோம். ஆவிதான் சில அந்நிய பாஷை உடனாடி பேசுகிறார்கள். தேவ பிரசன்னத்தை உணரும் பொழுது கையை தட்டுகிறார்கள், குதிக்கின்றார்கள். நல்லது, இது தவறு எதுவும் இல்லை. ஆனாலும் இவ்விதம் குதித்தலும் அமிர்தமான உணர்ச்சிகளை காட்டுதலும் உங்கள் தனி ஜபத்தில்
தேவனோடு இருக்கும் உறவிலே வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் தீர்க்கதரிசியின் ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் ஆலோசனை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 14:19. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். ஏன்? வசனம் 23. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது, அதாவது புது விசுவாசியாவது, அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எவ்வளவு அழகாக சொல்கிறார். தொடர்ந்து அந்த அதிகாரத்துல சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதிருங்கள், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்று ஆலோசனை கூறுகிறார். நம் ஆராதனையின் பொழுதோ, தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதோ, சில வேளைகளே தேவ பிரசன்னம் இறங்குவதை நம்முடைய வெளிப்புறமாக உணரலாம் அல்லது உள்ளான ஜீவத்தில் உணரலாம். அப்பொழுது நாம் அந்நிய பாஷை பேசி கரங்களை தட்டி குதித்து தேவனை புகழ்வதில் எந்தவித தவறும் இல்லை. நாம் தேவனை புகழ்ந்து ஆராதிப்பதை அவர் சுகந்த வாசனையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். காரணம், அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கத்தான் தேவன் விரும்புகிறார். அதே சமயம் சகலமும் ஒழுக்கும் கிரமமாக இருக்க வேண்டும். நம்முடைய சுயாதீனம் வேறு ஒருவருக்கு யாருக்கும் தடுக்கலாக இருந்துவிடக் கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வெளி அடையாளங்களாக அந்நிய பாஷையை பார்த்தோம், வெளி உணர்வை பார்த்தோம். மூன்றாவது ஒன்றுமே இருக்காது. இந்த மேற்சொல்ல அந்நிய பாஷையும் இருக்காது, தொடுதல் என்ற உணர்வும் இருக்காது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், தேவனுக்கு உண்மையுடையவர்களாக இருக்கலாம், ஆனால் அந்நிய பாஷையோடு கூடிய வரங்களோ மற்ற நம்ப தகுந்த வெளிப்பாடான உணர்வோ உங்களுக்குள் காணப்படாமல் இருக்கலாம். இதன் நிமித்தம் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று, உங்களுக்குள் ஆவியானவர் இல்லை என்றோ நீங்கள் கருதி விடாதீர்கள். அப்படி யாரும் சொல்வார்கள் என்றால் அது தவறு. அதே சமயம் ஆவிலே நீங்கள் அவருடைய பிள்ளை என்ற நிச்சயத்தை அவர் கொடுக்கிறார். வாசியுங்கள், ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் தாமே உங்களுடைய ஆவியோடு, மகனே மகளே நீ என்னுடையவள் என்று உறுதிப்படுத்துவார். 1 யோவான் 3:24. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவர் நம்மில் இருப்பதை அவர் நமக்கு தந்தருள ஆவியினாலே நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனையோ பரிசுத்தவான்கள், தேவனுக்கென்று அரும்பெரும் காரியம் செய்தவர்கள், இரத்த சாட்சிய மரித்த கர்த்தருடைய தாசர்கள் இந்த அனுபவத்தை, இந்த வரத்தை சிலர் பெற்றிருக்கவில்லை. அதற்கென்று அவர்களுக்கு ஆவியானவர் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. D.L. மூடி 1837 முதல் 1899 வரை ஜீவித்தவர். அவருடைய காலத்திலே வல்லமை மிக்க ஒரு கர்த்தருடைய தாசன். அவர் செய்தியினால் அநேகர் தொட்டப்பட்டார்கள். சிகாகோ பட்டணத்திலும் மற்றும் லண்டன் தேசத்திலும் பெரிய எழுப்புதல் நடந்தது. அவ்வாறு இருந்து கொள்ளும் பொழுது 2 சகோதரிகள் அவருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் வந்து அவரை பார்த்து, கன்வென்ஷன் முடித்து வெளி வருகிறார் டயர்டாக, முதல் மூடி உங்களுக்காக நான் தொடர்ந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் என்றது அவருக்கு ஷாக். நான் மற்றவர்களுக்காக தானே ஜெபிக்கிறேன், நீங்கள் எதற்கு எனக்காக ஜெபிக்கிறீர்கள்? மற்றவர்களுக்காக ஜெபிங்கள். இவ்வளவு வல்லமையாக பிரசங்கிக்க நீங்கள் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்பது லிட்டரலாக அவருக்கு கோபம் வந்தது. என்ன, நான் அபிஷேகத்தை பெற வேண்டுமா? எவ்வளவு பெரிய சபை எனக்கு சிகாகோவில் இருக்கிறது, நான் நாடுகள் முழுவதும் சென்று கொண்டு இருக்கிறேன், எனக்கு அபிஷேகமா என்று ஒரு மாதிரி சொல்லிட்டு அவர்கள் சிரித்துக் கொண்டு, ஆம் தேவதாசனை இன்னும் அபிஷேகப்பட்டால் கர்த்தர் இன்னும் வல்லமையாக வைப்பார் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விட்டார்கள். அவர் சென்று விட்டார்கள். ஆனால் தொடர்ந்து உள்ளத்திலே இந்த காரியம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் நியூயார்க் பட்டணத்தில் தன்னுடைய புதியதாக கட்ட வேண்டும் சபைக்காக ஃபண்ட் கலெக்ஷனுக்காக அவர் நியூயார்க் வந்திருந்த பொழுது, மேன்ஹாட்டன் ஸ்ட்ரீட்ல நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆவியானவரே, அந்த சகோதரிகள் சொன்னது உண்மையாக இருக்கும் என்றால் என்னை நிறைமையா, என்னை நிறைமையா, என்ன வல்லமையா நிறைமையா என்று சொல்லும் பொழுது லிட்டரலாக ஆவியானவர் இறங்கினார். அவரால் நடக்க முடியவில்லை, ஓடுகிறார், எங்கு செய்வது தெரியவில்லை.
அங்க அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க தன்னுடைய நண்பன் வீடு இருக்கிற கதவை தட்டுகிறார். கதவை திறந்த பொழுது 1 மணி நேரம் உண்டு அறை எனக்கு கொடுப்பாயா என்று உள்ளே போய் சாஷ்டாங்கமாக விழுந்தவர் தேவனுடைய பிரசன்னம் அவரை ஆட்கொண்ட பொழுது மணிக்கணக்காக தேவ சமூகத்துல அந்நிய பாஷை பேசி தேவனை துதித்தாராம். அதை